இன்றைக்கி மாடிக்கு வந்ததுக்கு தேவையான கீரைகள் ஃபுல்லாக பறிச்சாச்சுங்க. அடுத்து கருப்பு மிளகாய், பச்சை மிளகாய், அடுத்து கோவக்காய் ஒன்றே ஒன்று இருந்தது, போன வாரம் எல்லாம் பறிச்சிட்டேன். பீக்கங்காய் கடைசி காய், அதனால் இப்போ புது செடியில் இது பழைய செடியிலேருந்து ஒரு காய் கிடச்சிது. அடுத்து பாகக்காய் 2, வெண்டைக்காய்னு கிடச்சிருக்குங்க. நான் போட்ட எல்லா செடிகளுமே பார்த்திங்கன்னா கொடி ரகங்கள் எல்லாம் இப்போ தான் கொடியை பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே மேலே டச் பண்ணிடுச்சு கொடி ரகங்கள் எல்லாமே. இனிமேல் தாங்க இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் பூ வைக்கும், காய் வைக்கும். இந்த வெள்ளரிலாம் நல்லாவே வளர்ந்துட்டுருக்குது. இதெல்லாம் வெறும் சாக்கில் தான் வச்சுருக்கிறேன். இந்த சாக்கை நானே தைச்சி எல்லாமே வச்சுருக்கிறேன். முக்கியமான செடி பார்த்திங்கன்னா இந்த முட்டைகோஸ் செடிங்க. பார்த்திங்கன்னா தெரியும், முட்டைகோஸ் செடி 2 போட்ட நிறைய விதைகள் போட்டதில் 2 செடி வந்தது. அந்த 2 முட்டைகோஸ் செடி எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாமே இப்போ நான் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் ஊற்ற செடிகள்லாம் நல்லா தளதளன்னே இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், பூ வச்சுருக்கு தம்மட்டை வர நிறைய பூக்கள் வச்சுருக்கு தம்மட்டை. செடிகள் இப்படி தாங்க இருக்குது. நீங்கள் உங்கள் மாடி தோட்டம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.